ஹாய் ஆல், வெல்கம் டு லேர்ன் பிரிங்ஸ். இன்னொரு டாபிக் வந்து எமோஷன்ஸ். எப்படி வந்து எமோஷன்ஸை குழந்தைங்க டீச் பண்ணணும், குழந்தைங்களுக்கு இது டீச் பண்ணணுமான்னு கேட்டால் எஸ், ஆமாம். ஒரு 1.5 வயசு 2 வயசுலேருந்தே நம்ம டீச் பண்ண ஆரம்பிக்கலாம். என்னென்ன எமோஷன்ஸ் கோத்ரூ பண்ணுறாங்களோ அதை வந்து ஒரு வேர்ட் கொடுக்குறோம், அதுக்கு நேம் கொடுக்குறோம். நீ அழுகிற, நீ சிரிக்கிற, நீ சந்தோஷமாக இருக்க அப்படிங்கிறத வந்து ஒரு வேர்டாக நம்ம வந்து மதர் டங்கில் சொல்கிறோம். அதே சேம் இங்கிலீஷ்லேயும் வந்து யூ ஆர் லாஃபிங், யூ ஆர் எக்ஸைட்டட், யூ ஆர் க்ரைங், யூ ஆர் சேட் அப்படின்றத இங்கிலீஷ்லேயும் சொல்லி தரணும். ஸோ வெளியில் ஸ்கூல்லஸ்லாம் போனாங்கன்னா அவங்க வந்து அந்த வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களால ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நேம் கொடுக்க என்ன ஆகும்னா, நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அவங்க அந்த எக்ஸ்ப்ரெஷன் சொல்லும்போது அவங்க அந்த எக்ஸ்ப்ரெஷனை விட்டுட்டு நம்ம சொல்லுவாங்க ஐ எம் சேட், ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ஆங்க்ரின்னு அவங்க வந்து நமக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க கம்யூனிகேட் பண்ணாலே நம்ம நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டாம், ஜஸ்ட் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சிடலாம் அந்த டைமில். மோஸ்ட் ஆஃப் த டோட்லர் மதருக்கு நான் சொல்கிறேன், திடீர்னு குழந்தை காலையிலேருந்து நல்லா தான் இருந்திருப்பான், நல்லா சாப்பிட்ருப்பான், நல்லா தூங்கியிருப்பான், ஆனால் ஈவினிங் அழுவான். ஸோ அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் சொல்கிறேன். என்னென்ன செக்லிஸ்ட்லாம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணுவேன் அப்படின்னு, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பசியாக இருக்காங்களான்னு பார்ப்பேன். மோஸ்ட்லி பசி தூக்கத்துக்கு தான் மெயினாக குழந்தைங்க வந்து ரொம்ப க்ராங்கியாக இருப்பாங்க. ஸோ பசியாக இருக்காங்களான்னு பாருங்கள். அப்படி இல்லை, நல்லா சாப்பிட்டாங்க, தூக்கம் வருதா, எனக்கு மார்னிங் ஏர்லியராக எழுந்துட்டாங்களா, எப்பயும் எழுந்துக்கிற டைமோட ஏர்லியராக எழுந்திருப்பாங்க, நேப் டைம் மிஸ் பண்ணியிருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 6 o'clock மேலே அவங்க புரியாது, அழமாட்டாங்க, பட் சொல்கிறத செய்ய மாட்டாங்க, தப்பாக செய்வாங்க, புரியாது, அந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். தேர்டு வந்து எதாவது காது வலி, மூக்கு வலி, கண்ணு வலி, வயிற்று வலி அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. த்ரோட் பெயினாக இருந்தால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, பட் அது கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு இரிட்டேஷனாக இருக்கும். ஃபோர்த் வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸாக இருக்கும். ஸ்கூலில் வந்து அவங்களுடைய டே எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, எக்ஸாம் எழுத போயிருப்பாங்க, ஆனால் சரியாக எழுதியிருக்க மாட்டாங்க, இல்லை ஏதாவது நோட்டு தொலைச்சிருப்பாங்க, முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து மிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, அந்த மாதிரி டேவாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம். அந்த மாதிரியான இந்த க்ளூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஃபர்ஸ்ட், தென் டிசிப்ளின். அவங்கள என்னென்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த டிசிப்ளின் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி பிஹேவியரை பார்த்தோன்னே நம்ம ரியாக்ட் பண்ணிவிடுவோம். ஒரு பொருளை தூக்கி போடுறாங்க அப்படின்னா உடனே ரியாக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த பிஹேவியர் ஏன் வருதுன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தேர்டு விஷயம் வந்து அவங்க வந்து நமக்கு ஹார்டான ஒரு டைம் கொடுக்குறதில்ல, ஒரு சுச்சுவேஷன் நம்ம கொடுக்குறதில்ல, அவங்க அந்த சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் தான் மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைப்பேன். இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம குழந்தைங்கிட்ட நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம்னு தெரிஞ்சாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயத்தை வந்து நம்மக்கிட்ட சொல்ல ஆரம்பிப்பாங்க ஃப்யூச்சரில். நம்ம ஏன்னா ரிப்பீட்டடாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம், ரிப்பீட்டடாக கேட்குறோம், ரிப்பீட்டடாக சொல்கிறோம், ஓ இந்த பென்சில் எனக்கு தொலைச்சிட்டியா அப்படின்னு கேட்குறோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்மகிட்ட வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.